श्रीमत्कूरकुलाधीशं श्रीवत्साङ्कमुपास्महे अग्र्यं यतीन्द्रशिष्याणाम् आद्यं வேதாந்தவேதினாம். கூரகுலாதீசரான ஸ்ரீவத்சாங்கமிஸ்வரர் என்னும் மகனீயரை நான் மறுபடியும் சேவிக்கின்றேன். எந்த மகாத்மா ராமானுஜ முனிவருக்கு முதன்மையான சீடராக விளங்குகிறார்களோ, எந்த மகனீயர் வேதவேதாந்த தத்தார்த்தங்களை எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியைப் போல தெளிவாக அறிந்திருக்கிறாரோ, அப்பேற்பட்டதான ராமானுஜருக்கு மிகவும் பிரியமான சீடர்களுள் முதன்மையான அந்த ஸ்ரீவத்சாங்கமிஸ்வரர் என்னும் கூரத்தாழ்வானை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் என்பது இந்த ஸ்லோகத்தின் ஒரு திரண்ட பொருள். தற்பொழுது நாம் கூரத்தாழ்வானுடைய அந்திம தசை என்பதாக அவருடையதான முடிவு காலத்தில் எம்பெருமானாருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பிரேமத்தை வெளிப்படுத்தும் பல நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து வருகிறோம். ஆழ்வானை தேடி வந்து சுவாமி ராமானுஜர் ஆழ்வானுடைய திருச்செவியில், செவி என்றால் காதற்கு பெயர் அல்லவா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்பதாக சொல்லுகிறோம் அல்லவா, அப்பேற்பட்டதான அவருடைய காதுகளில் உத்தமமான துவயமந்திரத்தை உபதேசம் செய்தார். செய்த பொழுது அருகே இருந்தவர்கள் என்ன கண்டார்கள்? ஒருவேளை நாம் இறக்கும் தருவாயில் இந்த ராமானுஜர் வந்து நம்முடைய காதுகளில் துவயமந்திரத்தை சொன்னால்தான் தங்களுக்கு மோட்சம் போல இருக்கிறது என்பதாக மற்றவர்கள் நினைத்த பொழுது ராமானுஜர் ஆழ்வானுடைய திருவுள்ளத்தை அனைவரும் நன்கு அறிந்திருக்கும்படியாக உபதேசம் செய்தருளினார். அதாவது மகான்களுடைய சரித்திரத்தை நாம் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருப்பதனுடைய பிரயோஜனம் என்ன என்னும் விஷயத்தை அடியன் பல முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். வெறும் கேட்டுவிட்டு கண்ணை துடைத்துக் கொண்டு போவது மட்டும் நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. இதனை எப்படியாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த வாயில் நல்ல தேனையும் கற்கண்டையும் இட்டால் எந்த அளவிற்கு வறட்சியானது நீங்கு அந்த நாவினில் அமுது ஊறுமோ அது போன்றதொரு நிலை கூரத்தாழ்வானுக்கு ஏற்பட்டது. அதைத்தான் நாம் பீஷ்மாச்சாரியருடைய அந்திம தசையும் கூரத்தாழ்வானுடைய அந்திம தசையும் ஒன்றாக்கி வைத்து பார்த்தோம் அல்லவா. பின்னர் ராமானுஜர் ஆழ்வானுடைய பிரிவு பொறுக்க முடியாதவராக மிகவும் துக்கத்துடன் தன்னுடைய சந்நியாச தர்மத்திற்கு உட்பட்டவராய் அந்த இடத்தை விட்டு சுவாமி தன்னுடைய மடத்திற்கு திரும்பி வந்தார். அதன் பின்னர் கூரத்தாழ்வான் தன்னுடைய மனைவியான ஆண்டாளை அருகே அழைத்தார். எத் பர்த்துரேவ ஹிதமிச்சதி தத் களத்திரம் என்னும் இந்த வாக்கியத்தின் பொருளை பன்முறை நாம் பார்த்திருக்கிறோம். திருக்குறள் முதலான நீதி நூல்களிலும் மனைவி என்பவளுடைய இலக்கணங்கள் வெகு அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்களுடைய பரம்பரையை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆச்சாரியர்களுடைய தேவிமார்கள் என்றால் மனைவிமார்கள், அவர்களையும் நாம் நினைத்திருக்க வேண்டும். இதோ கூரத்தாழ்வானுடைய திரு தேவியார், அவருடைய மனைவி ஆண்டாள் அம்மையார், அதுபோன்று தான் பெரிய நம்பிகளுடைய தேவியார், அதுபோன்று தான் பிள்ளை உறங்காவில்லிதாசருடைய தேவிகளான அந்த பெண்ணாச்சியார் என்னும் பெண், கொங்கில் பிராட்டி தன் கணவன் தவறான பாதையில் சென்ற பொழுது அந்த கணவனையும் அழைத்து வந்து ராமானுஜருடைய திருவடியில் ஈடுபடுத்தி வைத்தவள் அந்த கொங்கில் பிராட்டி என்னும் மகா உத்தமி, அதுபோன்று சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகனுடைய தேவிகள், இவர்கள் தங்களுடைய கணவனின் தர்மானுஷ்டானம் சிறப்பதற்கு எல்லா வகையிலும் தாங்கள் துணை நின்றார்கள். ஆங்கிலத்தில் நாம் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவது உண்டு. என்னது? பெட்டர் ஹாஃப் என்பதாக நாம் சொல்லுவோம். இந்த வார்த்தையை எல்லோரும் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். பெட்டர் ஆஃப் என்றால் என்ன? என்னில் பாதி. என் தர்மானுஷ்டானத்தில் இந்த பெண்ணுக்கு எல்லா விதத்திலும் பங்களிப்பு என்பது உண்டு. அதைத்தான் பெருமான் திருத்தில் பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்லும் பொழுது சகதர்மச்சரீம் சௌரேகே என்பதாக சொல்லுவார்கள். சகதர்மச்சாரிணி என்றால் பெருமானுடையதான அந்த சரணாகத சம்ரட்சணம் முதலான காலங்களில் அனைத்திலும் பிராட்டினுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. பிராட்டியுடன் கூடியவனாகத்தான் பெருமான் விளங்குகிறான். அந்த கிரகஸ்தாசிரமம் என்பது அவ்வளவு மேன்மையானது. ராமானுஜருடைய இல்லற வாழ்க்கை என்பது அவ்வளவு இனிதாக அமையவில்லை. ஒவ்வொருத்தருடையதான வைராக்கியத்தினுடைய நிலை அது. அந்த அம்மையாரினுடைய ஆச்சாரம் என்பது ராமானுஜருடையதான சிந்தனைக்கு சற்றே பொருத்தமில்லாததாகத்தான் இருந்தது. இது விஷயமாக குரு பரம்பரைகளில் பல விமர்சனங்கள் உண்டு. கீழே நாம் ராமானுஜ வைபவத்தின் ஆரம்ப கட்டங்களில் இவற்றையெல்லாம் விஸ்தாரமாகத்தான் பார்த்திருக்கிறோம். அத்திரி அனசூயா தம்பதிகளைப் போல, வசிஷ்டர் அருந்ததி தம்பதிகளைப் போலத்தான் கூரத்தாழ்வானும் அவருடையதான தேவிகளும் வாழ்ந்தார்கள் என்பதை நம்முடைய குரு பரம்பரை தெள்ளத் தெளிவாக்கி காட்டுகிறது. அதனால் தான் ஆழ்வான் தன் மனைவியான ஆண்டாளை அருகே அழைத்து அவளிடத்தில்
தனியாக ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். இது கூரத்தாழ்வானுடைய அந்திம வார்த்தைகள். அந்திம வார்த்தை என்றால் உயிர் பிரியும் தருவாயில், மரணமுறும் தருவாயில். ஆனால் அடிக்கடி இது போன்ற வார்த்தைகளை நாம் சொல்லுதல் கூடாது. ஏனென்றால் சம்பிரதாயமான இந்த உபன்யாசத்தை ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட தொடர்களாக நாம் பார்த்து வரும் பொழுது நாம் சம்பிரதாய வார்த்தைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் இறந்தார்களே ஆனால் எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார்கள், பரமபரத்தை அடைந்தார்கள், வைகுந்த விண்ணகராம் திருநாடை அடைந்தார்கள் என்பதாக, திருநாட்டை அடைந்தார்கள் என்பதாக சொல்ல வேண்டும். இந்த மாதிரி சம்பிரதாய வார்த்தைகளை கூட நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இத்தனை தொடர்கள் பார்த்து கொண்டோ, இத்தனை புஸ்தகங்களை கேட்டுக்கொண்டோ, இத்தனை உபன்யாசங்களை கேட்டோ என்ன பிரயோஜனம் என்பதாகத்தான் பெரியோர்கள் நம்மை ஹேளனம் செய்வார்கள். அதற்கு நாம் இடமளிக்காமல் இந்த சம்பிரதாய வார்த்தைகள் அங்கங்கே உபயோகப்படுத்தப்படும் பொழுது அதனுடைய உள்ளுரை பொருளை அறிந்திருக்க வேண்டும். கூடிய வரைக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் மறுபடியும் தமிழில் ஒரு அர்த்தம் சொல்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் வேண்டும் என்னும் ஒரே ஒரு ஆசையினால்தான். ஆகையால் கூரத்தாழ்வான் பரமபதத்திற்கு எழுந்தருளும் சமயத்தில் தன் மனைவியான ஆண்டாளை அருகே அழைத்து, நீ என் திறத்தில் என்ன நினைத்திருக்கிறாய் என்று கேட்டார். ஒரு கணவன் தன் உயிர் பிரியும் தருவாயில் மனைவியை அருகே அழைத்து, பெண்ணே நீ என்ன நினைத்திருக்கிறாய், அதுவும் நான் இறந்த பிறகு உன்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டானேயானால், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு தன் கணவன் திறத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட இது போன்றதொரு நிலையை எந்த ஒரு பெண்ணாலும் தாங்கிக் கொள்ள முடியாது அன்றோ? நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஆனால் ஆழ்வானுடைய வைராக்கியம் எத்தகையதோ அதற்கு சரிசமமாக விளங்கக்கூடியது ஆழ்வானுடைய மனைவியார் தேவிகளான ஆண்டாளுடையதான வைராக்கியம். அடியேன் கீழே அதைத்தான் சொன்னேன். இது போன்ற பெரியோர்கள் அவர்களுடைய சரித்திரம் சிறப்புற விளங்குவதற்கு யாது காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால் அவர்கள் வாழ்க்கையில் அமைந்திருக்கக்கூடிய நல்ல இல்லறத் துணை, அந்த இல்லறத் துணை என்பதுதான் இவர்களுடைய தபசித்தியையும் இவர்களுடையதான பெருமைகளையும் நமக்கு உயர்த்தி காண்பிக்கிறது. ஆகையால் கூரத்தாழ்வான் தன் மனைவியான ஆண்டாளை அழைத்து, நீ என் திறத்தில் என்ன நினைத்திருக்கிறாய் என்று சொல்ல, அதற்கு அந்த அம்மையார் பதில் சொன்னாள், தேவரீர் திருவுள்ளத்திற்கு விபரீதமான ஒரு காரியத்தை எந்த காலத்திலும் எப்பொழுதும் நான் செய்தது என்பது இல்லை. எப்பொழுதுமே நான் தங்களுடைய திருவுள்ளத்தை அறிந்து தான் செய்தேன். ஒரே ஒரு சமயம் 3 நாட்கள் உஞ்சவிருத்திக்கு எழுந்தருள முடியாது, அடாது மழை பொழிந்ததினாலே தாங்கள் அந்த 3 நாட்களும் உபவாசமாக இருந்த சமயத்தில் பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருவாராதனங்கள் நடைபெற்று அவனுடைய திருமணி சேவிக்கும் காலத்தில், ரங்கநாதா, உன் பக்தரான ஆழ்வான் இப்படி பட்டினி கிடைக்கிறார் அல்லவா என்பதாக நான் நினைத்தேன். உடனே பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் தன்னுடைய அரவணை பிரசாதங்களை எல்லாம் தங்களுக்கு ஆழ்வானுக்கு அனுப்பி வைத்தார். அந்த அனுக்கிரக விசேஷத்தினால் அன்றோ பராசர பட்டர், வேரவியாச பட்டர் என்னும் 2 திருக்குமாரர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்பொழுதும் தங்களுக்கு தெரியாமல் நான் மனசில் எம்பெருமானுடைய திருமணி ஓசையை கேட்டு நினைத்திருந்தேன். ஆனால் அதுவும் தவறு, எம்பெருமானுடைய திருவுள்ளம் புண்படும்படியாக நினைப்பதோ என்பதாக தாங்கள் அருளினீர்கள். அது முதற்கொண்டு இது பரியந்தம் நான் எதுவுமே ஒன்றும் தங்களுடைய அனுமதிக்கு மாறாக எக்காரியத்தையும் எந்த காரியத்தையும் நான் செய்தது இல்லை. ஆகையால் அடியேனுக்கு வேறொரு உத்தேசம் இல்லை என்பதாக அந்த அம்மையார் சொன்னார். ஆழ்வான் மகிழ்ந்தார். சரி, என்னுடைய பிரிவு உன்னை என்ன செய்யும் என்பதாக கேட்க, அன்றில் பறவை தன்னுடைய பேடையை பிரிந்தது என்றால் அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதாக கேட்பது உண்டோ? உண்மைதான். மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆட்கைகள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது எத்தனை பேருக்கு சாத்தியம்? எத்தனை பேரால் இந்த பரமபத பிராப்திக்கு பிறகு மறுபடி நம்மால் பிறக்க முடியும் என்னும் எண்ணத்தை எத்தனை பேர் அதை விடுத்திருக்கிறார்கள்? இப்படியெல்லாம் நாம் பல கேள்விகளை கேட்கலாம். எல்லோராலையும் இதை சாமான்யமாக புரிந்து கொள்ள முடியாது. அது தவிர இங்கே ஆழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கக்கூடிய ஞான, பக்தி, வைராக்கியம், இதைத்தான் நாம் அடைய வேண்டும். இது மிகச்சிறந்த ஒரு நிலை. இத்தகையதொரு நிலையை எம்பெருமான் நமக்கு அருள வேண்டும், ஆச்சாரியர்கள் நமக்கு அருள வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். என்னை விட்டு பிரிந்திருப்பதினால் உன்னுடைய மனோரதம், மனோநிலை எப்படி இருக்கும் என்பதாக கேட்க, கணவனை விட்டு பிரிந்திருப்பது ஒரு கொடுமையான விஷயம்தான். இருந்தால் கூட இதுதான் உண்மை. இந்த ஒரு உண்மை
நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா ஜீவவர்க்கங்களுக்கும் ஒரு நாள் ஏற்படத்தான் போகிறது. காளிதாச மகாகவி பேசுவார், மரணம் பிரகிருதி ஷரீரினாம் விகிருதிர் ஜீவித முச்சதே புதைஹி. ஐயா, ஒருவன் உண்டானேயானால் அவனுக்கு மரணம் என்பது நிச்சயம் சம்பவிக்கும். ஒரு பொருள் தோன்றியது என்றால் அந்த பொருளுக்கு அழிவு என்பது நிச்சயம் ஏற்படும். உலக நியதி, இதை எவராலும் மாற்ற முடியாது. இருக்கும் பொழுது அந்த பொருளானது மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பது மாற்ற முடியாது என்னும் ஒரு நியதி. அந்த நியதியை மீற முடியாது. தாங்கள் என்று இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அடியனுக்கு தலைமகன் என்றோ, தாங்கள் அடியனுடைய பர்த்தாவென்றோ, நான் தங்கள் இட்ட வழக்காக இருக்க வேண்டிய மனைவி என்னும் பாரியை தானே. இருந்தாலும் தங்களுடைய பிரிவு எனக்கு துயரத்தை அளித்தால் கூட இதுதான் உண்மை, இப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது என்பதான ஒரு மிகச்சிறந்த வைராக்கியத்தை அடியேனுக்கு உபதேசித்தருளி இருப்பதினாலே அந்த வைராக்கியத்திலேயே அடியேன் இருக்கப் போகிறேன். அப்படி ஒரு வைராக்கியத்தையும் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். இவ்வளவு விரிவுகள் அங்கே குரு பரம்பரையில் இல்லை என்றால் கூட அங்கு இருக்கக்கூடிய வாக்கியங்களில் உள்ளத்தத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால் கூரத்தாழ்வானுக்கும் அவர் தம் மனைவியான ஆண்டாள் அம்மாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் கிடைக்கும். ஆகையால் எத்தனை காலம் எப்படி நாம் வாழ்க்கையில் வாழ்கிறோம் என்பதாக பிரயோஜனம் இல்லை. அந்த வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவருமே தர்ம சிந்தனையுடன் தர்மானுஷ்டானத்துடன் அந்த தர்ம வழி மாறாமல் இருந்தார்களேயானால் அதுவன்றோ இனியதான ஒரு இல்லறம். அப்படி ஒரு இல்லறத்தை வாழ்ந்து முடித்ததான ஒரு திருப்தி, ஒரு நிறைவு கூரத்தாழ்வானுக்கும் உண்டு, கூரத்தாழ்வானுடைய திருத்தேவியாரான ஆண்டாளுக்கும் உண்டு.